இன்றைய திகதியில உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய நாடுகளுக்கு இருக்க முக்கியமான தலைவலி என்ன, முக்கியமான பிரச்சனை என்ன, அமெரிக்கா உட்பட ஐரோப்பிய நாடுகள் உட்பட பெரிய பெரிய நாடுகளுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தோம்னா, சைனாவான்னு கேட்டா இல்லை, நோர்த் கொரியாவான்னு கேட்டால் இல்லை, ரஷ்யாவான்னு கேட்டால் அது கூட இல்லை. இது எல்லாத்தையும் தாண்டி மிகப்பெரிய பிரச்சனை உண்டு அவர்களுக்கு இருக்குது. என்ன செய்கிறண்டே தெரியாமல், எப்படி ஹேண்டில் பண்ணுறண்டே தெரியாமல் தலையை பிச்சு கொள்கிற அளவுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை உண்டு அவர்களுக்கு இருக்குது. இனி உலகம் முழுவதும் பிரபலமாக போகிற ஒரு சொல் ஒன்று இருக்குது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும், நான் நீங்கள் உட்பட எல்லாருமே உச்சரிக்க போகிற ஒரு 4 எழுத்தொன்று இருக்குது. எல்லா ஊடகங்களும் இனி இதை பற்றி தான் பேசும். அந்த 4 எழுத்து என்னன்னு சொன்னால் IRGC. அந்த IRGCயை பற்றி தான் இந்த பதிவில் விளக்கமாக விரிவாக பார்க்க போகிறோம். இன்றைய தேதியில் உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நாடுகள் எல்லாத்துக்குமே தலைவலியாக இருக்கக்கூடியது தான் இந்த IRGC. வாங்க பதிவுக்குள்ளே போகலாம், விரிவாக விளக்கமாக பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்களுக்கு வணக்கம். ஜெர்மன் உட்பட ஐரோப்பிய நாடுகள் பல சேர்ந்து ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ஒரு முக்கியமான கோரிக்கை ஒன்று வச்சிருக்குது. அந்த கோரிக்கை என்னென்னு சொன்னால், இந்த IRGCயை தடை செய்யணும், அவர்கள் ஒரு பயங்கரவாத அமைப்பு என்று சொல்லி ஐரோப்பிய ஒன்றியம் முத்திர குத்தி அவர்களை தடை செய்யணும் என்று சொல்லி ஜெர்மன் உட்பட பல ஐரோப்பிய நாடுகள் கோரிக்கை வச்சிருக்குது. அது ஒரு பக்கம். இங்கால யூகேல பார்த்தோம் என்று சொன்னால், பிரதமர் ரிஷி சுனாக்கு அவருடைய கட்சிக்குள்ளேயே நிறைய கோரிக்கைகள் வைக்கப்படுது. இந்த IRGCயை பயங்கரவாத அமைப்பாக தடை செய்ய சொல்லி. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால், யூகேல இருக்கக்கூடிய 550 பாராளுமன்ற உறுப்பினர்கள், யூகேல 850 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருப்பினும் அதில் 550 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்குள்ள சேர்ந்து ஒரு அமைப்பு மாதிரி ஒன்றை உருவாக்கி அந்த 550 பேரும் சேர்ந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்கணும். அதுவும் இனி ஆட்சிக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுற லேபர் கட்சியிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்கணும் என்று சொன்னால், நீங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே இந்த IRGCயை பயங்கரவாத அமைப்பாக தடை செய்யணும் என்று சொல்லி. அது இன்னும் ஒரு பக்கம். இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முதல் லண்டன்ல ஒரு சின்ன ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது. ஒரு கொஞ்சம் பெண்கள் சேர்ந்து பதாகைகளை பிடிச்சு கொண்டு ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவே, அமைதியான முறையில் ஒரு சாலையினுடைய கரையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவே. அப்போ அங்கே ஒரு 4-5 இளைஞர்கள், அவர்கள் ஈரான் அரசாங்கத்தினுடைய ஆதரவாளர்கள் என்று சொல்லப்படுது. அவர்கள் அந்த பெண்களை தள்ளி வெளுத்தி அவர்களை உதஞ்சு அவர்கள் மேலே தாக்குதல் நடத்தின அந்த காணொளி பரவலாக சமூக வலைத்தளங்களில் மற்றும் செய்தி ஊடகங்களில் பரவலாக பரவினது. அதுக்கு பிறகு அந்த பெண்களில் ஒரு ஆள், அந்த தாக்குதலுக்கு உள்ளான பெண்களில் ஒரு ஆள் இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இந்த பெண் எல்லா ஊடகங்களுக்கும் ஒரு பேட்டி கொடுக்குறா. அது என்ன சொல்கிறான்னு சொன்னால், UK மண்ணில் IRGCயினுடைய கரங்கள் விட்டது, IRGC UKல கால் ஊன்றி விட்டது, எனவே நீங்கள் அதை கட்டுப்படுத்த தவறிட்டீங்கன்னு சொல்லி UK அரசாங்கத்துக்கு மேலே ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். இப்படி உலகம் முழுவதும் பரபரப்பாக பல ஐரோப்பிய நாடுகளில் பரபரப்பாக பேசப்படுற இந்த IRGC என்றா என்ன? அதுதான் ஈரானுடைய ஒரு மிக முக்கியமான இராணுவ அமைப்பு. அதாவது இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படை. இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படை, அதனுடைய சுருக்கம்தான் IRGC. இன்றைக்கு தேதியில் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் தலைவலியாக இருக்கக்கூடிய அமைப்பு அதுதான். அந்த ஒரு அமைப்பை எப்படி கட்டுப்படுத்துறது, அந்த ஒரு அமைப்பை எப்படி இல்லாமல் பண்ணுறது என்றதை பற்றி தான் உலக நாடுகள் எல்லாமே சிந்திக்குது. இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், காசாவில் யுத்தம் நடந்து இருக்குது. இஸ்ரேல் காசாவை ஆக்கிரமிச்சு காசா மண்ணில இருந்து முற்றுமுழுதாக ஹமாஸ் அமைப்பை துளைச்சளிக்க போறோம் என்று சொல்லித்தான் அந்த சண்டை போய்கொண்டிருக்குது. எதிர்பார்த்த மாதிரி 3 மாசத்திலேயோ 4 மாசத்திலேயோ அவர்களால் சண்டையை முடிவுக்கு கொண்டு வர முடியல. எதிர்பார்த்த மாதிரி ஹமாஸை அழிக்கவும் முடியல. ஹமாஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா, நேற்று முன்தினம் அந்த ரஃபா நகரத்தில் இருந்தே, இப்போ யுத்தம் கடுமையாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ரஃபா நகரில் இருந்தே இஸ்ரேலினுடைய தலைநகர் டெல் அவிவுக்கு ஏவுகணை ஏவுற அளவுக்கு இன்னமுமே அவர்கள் பலமாத்தான் இருக்கிறோம். எனவே இஸ்ரேல் நினைச்சபடி அங்க ஹமாஸ் அமைப்பை அழிக்க முடியாது. இன்னும் வருங்காலங்களில் ஒருவேளை முற்றுமுழுதாக அந்த காசா மண்ணிலிருந்து ஹமாஸ் அமைப்பு அகற்றப்படலாம். ஆனால் ஹமாஸ் அமைப்பை அழிக்க முடியுமான்னு கேட்டால் அழிக்க முடியாது. அதுக்கு பிரதானமான காரணம் அந்த ஹமாஸ் அமைப்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த IRGC, அதாவது இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படை, ஈரானை சேர்ந்த மிக முக்கியமான இராணுவ அமைப்பு. சரி, ஹமாஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால், லெபனான் பக்கம் ஹெஸ்புல்லான்னு சொல்லி இன்னும் ஒரு அமைப்பு இருக்குது.
இருக்குது. அந்த ஹெஸ்புல்லா அமைப்பையும் தாக்குதல் நடத்தி அழிக்க முடியுமான்னு கேட்டால் அதையும் அழிக்க முடியாது. ஏன்னு சொன்னால் அழிக்க அவர்கள் திரும்ப திரும்ப வந்துகொண்டே இருப்பார்கள். ஹமாஸ் அமைப்பும் அழிக்க திரும்ப திரும்ப அவர்கள் வந்துகொண்டே இருப்பார்கள். அதே மாதிரி தான் இங்கால ஏமன் பக்கம் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் சவுதி அரேபியாவுக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏமன் என்ற நாடு இருக்குது. அந்த ஏமனை கட்டுப்பாட்டுகளை வச்சிருக்கக்கூடிய ஹவுதி அமைப்பு அவர்களையும் அழிக்க அவர்கள் திரும்ப திரும்ப வந்துகொண்டே இருப்பார்கள். எனவே இன்றைய திகதியில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான உலக நாடுகளால் பயங்கரவாத அமைப்புகள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த அமைப்புகளை அழிக்க முடியுமான்னு கேட்டால் அழிக்க முடியாது. அவர்களை அழிக்க அவர்கள் திரும்ப 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 உற்பத்தி ஆகிக்கொண்டே இருப்பார்கள். இதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் நான் சொன்ன இந்த IRGC ஈரானில் இருக்கக்கூடிய அந்த இராணுவ அமைப்பு. ஏனென்று சொன்னால் இந்த அமைப்புகள் எல்லாத்துக்குமே நிதி உதவி, ஆயுத உதவி, மற்ற உதவிகள் எல்லாமே செய்து இந்த அமைப்புகள் எல்லாத்தையும் உருவாக்கி வளர்த்து விடுறதை இந்த IRGC தான் என்று சொல்லி குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்குது. அதில் உண்மை இல்லாமலும் இல்லை. அப்படி பார்க்கக்குள்ள இந்த IRGC அமைப்பினுடைய ப்ராக்ஸி என்று சொல்லக்கூடிய, அதாவது கிளை அமைப்பு அல்லது முகவர் அமைப்பு என்று சொல்லலாம், அப்படியான அமைப்புகள்லாம் இந்த ஹமாஸும் ஹெஸ்புல்லாவும் ஹவுதி அமைப்பும் மற்ற அமைப்புகளும். எனவே இன்றைய திகதியில் உலகம் முழுக்க சிந்திக்கப்படுற ஒரு விஷயம் நாங்கள் தனித்தனியாக ஹமாஸை அழித்து அதில் தேவையில்லாமல் நஷ்டப்பட்டு அதில் நிறைய இழப்புகளை சந்திக்கிறதும் பார்க்க, தேவையில்லாமல் ஹிஸ்புல்லாவை போய் தாக்கி அங்கே நிறைய இழப்புகளை சந்திக்கிறதும் பார்க்க, ஒரே அடியாக இந்த IRGCயை அழிச்சு விட்டால் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் என்று சொல்லி உலக நாடுகள் நினைக்குது. ஆனால் அவர்களுடைய நினைப்பு நினைப்பாக மட்டும்தான் இருக்குது. அதை செயல் வடிவத்தில் கொண்டு வரது மிகப்பெரிய கஷ்டம். ஏன்னு சொன்னால் நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரி, உலகம் எதிர்பார்க்குற மாதிரி அந்த IRGC அமைப்பை தொடவே முடியாது, அதற்கிட்ட நெருங்கவும் முடியாது. அது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் நல்லாவே தெரியும். அதுக்கு காரணம் அந்த இராணுவ கட்டமைப்பினுடைய பலம். அப்படி பார்த்தோம்னு சொன்னால் இந்த உலகத்துக்கே அச்சுறுத்தலாக இருக்குன்னு சொல்லி அவர்களால் சொல்லப்படுற இந்த IRGC அமைப்பை ஏன் இன்னும் தடை செய்யாமல் இருக்கணும்? ஏன் இன்னும் ஐரோப்பிய ஒன்றியம் தடை செய்யலை? ஏன் இன்னும் பிரித்தானியா தடை செய்யலை? இந்த ஒரு கேள்விக்கான பதிலை நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறோம். ஏன்னு சொன்னால் இந்த IRGC அமைப்பு ஒரு தனிப்பட்ட ஒரு பயங்கரவாத அமைப்போ அல்லது ஏதாவது ஒரு ஆயுத குழுவோ கிடையாது. இது ஈரானிய அரசாங்கத்தினுடைய உத்தியோகபூர்வமான இராணுவம். ஈரானிய அரசாங்கத்தால் சம்பளம் கொடுக்கப்படுற, ஈரானிய அரசாங்கத்தால் நிதி ஒதுக்கப்படுற, ஈரானிய அரசாங்கத்தால் பராமரிக்கப்படுற உத்தியோகபூர்வமான இராணுவம். அதனால தான் இந்த நாடுகள், ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கட்டும், பிரித்தானியாவாக இருக்கட்டும், மற்ற நாடுகள் எல்லாமே தயங்குறதுக்கு காரணம். அவர்களை எடுத்தடுப்பில் பயங்கரவாத பட்டியலில் போட முடியாது. ஒரு ISISயோ அல்லது மற்ற அல் கொய்தாவையோ ஒரு பயங்கரவாத அமைப்பில் தூக்கி போடுற மாதிரி, பயங்கரவாத பட்டியலை தூக்கி போடுற மாதிரி இந்த இராணுவத்தை பயங்கரவாத பட்டியலில் எடுத்தடுப்பில் போட முடியாது. அதுக்கு சர்வதேச சட்டங்கள் இடம் கொடுக்காது. ஏனென்று சொன்னால் அது ஈரான் அரசாங்கத்தினுடைய உத்தியோகபூர்வமான இராணுவம். அப்படி பார்த்தோம்னு சொன்னால் இதுவரைக்கும் அந்த அமைப்பை எந்த ஒரு உலக நாடும் தடை செய்யலையா என்று கேட்டால் தடை செய்யப்பட்டிருக்குது. சில நாடுகள் தடை செய்திருக்கு. அதில் மிக முக்கியமானது அமெரிக்கா. 2019ஆம் ஆண்டு டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சியில் இருக்கும்போது அமெரிக்கா அந்த அமைப்பை தடை செய்தது. அது ஒரு பக்கம். அங்காளி பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சவுதி அரேபியா தடை செய்திருக்கு, பஹ்ரைன் தடை செய்திருக்குது. இங்கால ஸ்காண்டினேவிய நாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்வீடன் தடை செய்திருக்கு. எனவே இந்த ஒரு 4-5 நாடுகள் தான் இதுவரைக்கும் இந்த IRGC அமைப்பை தடை செய்திருக்குது. ஏனைய நாடுகள் தடை செய்யறதுக்கு தயங்கி கொண்டிருக்குது அல்லது தடை செய்யறது சம்பந்தமாக இப்ப தீவிரமாக யோசிச்சு கொண்டிருக்குது. ஆனா அந்த அமைப்பை தடை செய்யறதுக்கான அழுத்தம் இந்த மேற்கு நாடுகளுக்கு இப்ப பரவலாக கொடுக்கப்படுது. மிக விரைவில் அவர்கள் அந்த தடை உத்தரவை அறிவிப்பார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஏன்னு சொன்னா அங்கால காசால ஒரு பக்கம் யுத்தம் ஆல்மோஸ்ட் முடிவுக்கு வருது, கிட்டத்தட்ட முடிவுக்கு வருது. அந்த யுத்தம் அங்க முடிஞ்ச பிறகு அப்படியே விட முடியாது. இஸ்ரேலால அப்படி நிம்மதியாக அங்கெல்லாம் இருக்கவே முடியாது. ஹமாஸினுடைய தாக்குதல்கள் வேற வடிவத்தில் வேற ரூபத்தில் காசா மண்ணில் தொடரத்தான் செய்யும். காசா மண்ணில் இஸ்ரேலிய இராணுவத்தாலேயோ அல்லது அமெரிக்க இராணுவத்தாலேயோ அங்கு ஒரு அமைதியை உருவாக்க முடியுமான்னு கேட்டால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னு சொன்னால் அமெரிக்க இராணுவத்தினுடைய தலைமையில் ஒரு அமைதி காக்கும் படையொன்று சொல்லி காசா முழுவதும் நிலைநிறுத்தப்படும் என்று சொல்லி இப்போ அறிவிக்கப்பட்டிருக்குது. எனவே அதற்கான முயற்சிகளை அமெரிக்க இராணுவம் ஈடுபட்டிருக்குது. எனவே அமெரிக்க இராணுவம் தலைமையிலான குழுக்கள் அங்கங்கே நில கொண்டு காசா மண்ணை பாதுகாக்கிற முயற்சியில் ஈடுபடும். அப்படி ஈடுபடும் போது அங்கே பல்வேறு தாக்குதல்கள் நடக்கும். அப்படியான எதிர்பார்ப்புகள் நிறையவே இருக்குது. என்னென்னு சொன்னால் இதற்கு முதலும் ஈராக்காக இருக்கட்டும், மற்ற நாடுகளாக இருக்கட்டும், எங்கெல்லாம் போய் அமெரிக்கா போய் பிடிச்சு முற்றுமுழுதாக அமைதிப்படை என்ற பேரில் அங்கே நிறுத்தி வச்சிருக்கோ அங்கே எல்லாமே இது மாதிரியான தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. தற்கொலை தாக்குதல், கார்குண்டு தாக்குதல்கள், மற்ற தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது. எனவே அதே தான் இனிமேலும் எதிர்காலத்திலே காசாலே நடக்கும். காசால அவர்கள் நெச்ச மாதிரி ஒரு அமைதி பூங்காவாக ஆக்க முடியாது. அப்படி ஆக்கிறதாக இருந்தால் அவர்கள் சொல்வதன்படி
இந்த ஐஆர்ஜிசியை வந்து முற்று முழுதாக அழிக்கணும். ஐஆர்ஜிசி என்ற அமைப்பு வந்து உலகத்தில் இருக்கும் வரைக்கும் இது மாதிரியான சின்ன சின்ன கிளை கிளை அமைப்புகள் வந்து தோன்றிக் கொண்டே இருக்கும், தாக்குதல்கள் நடந்து கொண்டே இருக்கும் என்றது ஐரோப்பிய ஒன்றியம் மற்ற பெரிய நாடுகளுடைய ஒரு கணிப்பு. எனவே வந்து இவர்கள் மிக விரைவில் இந்த ஐஆர்ஜிசியை வந்து தடை செய்வார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம். சரி, அப்படியே தடை செய்தாலும் அதுக்கு பிறகு இந்த ஐஆர்ஜிசிக்கு எதிராக வந்து போர் தொடுக்க முடியுமா, ஈரானிய மண்ணில் இறங்கி தாக்குதல் நடத்த முடியுமான்னு கேட்டால் அதுதான் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னு சொன்னால் அவர்கள் மிகவும் பலம் வாய்ந்த ஒரு அமைப்பாக இருக்கணும், நினைச்ச மாதிரி அவர்கள் மேலே தாக்குதல் நடத்த முடியாது. அவர்களுடைய ஒரு ப்ராக்சி என்று சொல்லக்கூடிய ஒரு முன்னணி அமைப்பு அல்ல அவர்களுடைய கிளை அமைப்பு என்று சொல்லக்கூடிய ஹமாஸ் மேலேயே தாக்குதல் நடத்தி அவர்கள் ஒரு முடிவுக்கு கொண்டு வரது அவ்வளவு கஷ்டமாக இருக்குது. இப்போ எதிர்பார்த்ததை விட கூடுதலான மாதங்கள் தாண்டி போய் கொண்டிருக்குது, கூடுதலான இழப்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்குது. எனவே அதுவே கஷ்டமாக இருக்கும்போது அதனுடைய மெயின் பிரதான மூளைசாலி பிரதான அமைப்பாகிய ஐஆர்ஜிசியை வந்து தாக்கி அழிக்கிறது, முற்றுமுழுதாக அழிக்கிறது வந்து அவ்வளவு இலகுவான காரியம் இல்லை. இது எல்லா மேற்கு நாடுகளுக்கும் தெரியும். ஆனாலும் கூட முதற்கட்டமாக வந்து அவர்கள் மேலே ஒரு தடையை விதிக்க போயினோம். ஏற்கனவே வந்து பல்வேறு விதமான பொருளாதார தடைகள் வேறு தடைகள் என்று சொல்லி நிறைய தடைகள் இருக்குது. யூகே அரசாங்கம் மட்டுமே வந்து 80க்கும் மேற்பட்ட தடைகளை விதிச்சிருக்காம். சின்ன சின்ன தடைகள் வேறு தடைகள் 80க்கும் மேற்பட்ட தடைகள் விதிச்சிருக்காம் அந்த ஐஆர்ஜிசி அமைப்புக்கு மேலே. அப்படி இருக்கும்போது பயங்கரவாத பட்டியலை தூக்கி போட்டுட்டு அதுக்கு மேலே தாக்குதல் நடத்துறது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம் என்று தெரியல. அதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து அவர்களுடைய பலம். ரெண்டாவது வந்து அந்த சூழல், அதாவது புவியியல் அமைப்பு. நாங்கள் நினைக்கிற மாதிரி ஈரானுக்கு மேலே இறங்கி ஈரானுக்குள்ள பூந்து தாக்குதல் நடத்துகிற திறமை வந்து இன்றைய தேதியில் வந்து யாருக்காவது இருக்கான்னு கேட்டால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி. என்று சொன்னால் ஈரானுடைய அமைப்பு, நிலச்சுரங்கங்கள், ஈரானுடைய முக்கியமான அணு ஆயுதங்கள் மற்ற வளங்கள் எல்லாமே வந்து நிலத்துக்கு அடியில் பல மீட்டர் ஆழத்தில் வந்து மிக பத்திரமாக பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்காம். அங்கே ஏராளமான சுரங்கங்கள் இருக்காம். எனவே நீங்கள் வான்வழி தாக்குதல் நடத்தி எந்த விதமான பிரயோசனமும் இல்லை என்று சொல்லி நியூயார்க் டைம்ஸில் வந்து தெளிவாக எழுதப்பட்டிருக்குது. ஈரானுக்கு மேலே வான் தாக்குதல் நடத்துறதுல வந்து எந்த விதமான அர்த்தமும் இல்லை. அங்கே எந்த விதமான அழிவையும் ஏற்படுத்த முடியாது. பொதுமக்களுடைய அழிவு மட்டும்தான் ஏற்படுமே தவிர ஈரானுடைய படைபலத்துக்கு வந்து எந்த விதமான சேதத்தையும் ஏற்படுத்த முடியாது சொல்லி சொல்லப்படுது. அதனால தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் மற்ற நாடுகளும் சேர்ந்து இந்த ஐஆர்ஜிசி அமைப்பினுடைய முக்கியமான தலைவர்கள், இராணுவ தளபதிகள் இவர்களை குறிவச்சு உதிரியான தாக்குதல்களை வந்து அங்கங்கே நடத்தி கொண்டு வருது. அப்படியான தாக்குதல்களை வந்து அவர்கள் வெற்றி பெற்றுக் கொண்டும் இருக்கிறார்கள். ஏன்னு சொன்னால் முக்கியமான இராணுவ தளபதிகள் நிறைய பேர் வந்து வேட்டையாடப்பட்டிருக்கணும், முக்கியமான அணு விஞ்ஞானிகள் வேட்டையாடப்பட்டிருக்கணும். இப்படி வந்து இலக்குகளை தாக்கி அழிக்கிற நடவடிக்கை தான் இப்போ மேற்கொண்டிருக்குது. அதனுடைய ஒரு கட்டமாக அண்மையில் கொல்லப்பட்ட ஈரானுடைய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியும் கூட அந்த ஒரு கட்டக்கதிக்குள்ளே இருக்கலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஆனால் அதுக்கான ஆதாரங்கள் வந்து இன்னும் போதிய அளவில் கிடைக்கல. சரி, இப்போ ஐஆர்ஜிசி அமைப்புக்கு எதிராக இந்த உலகம் அடுத்ததாக என்ன செய்ய வேண்டிய கட்டாயத்தில் வந்து உலகம் தள்ளப்பட்டிருக்குது. ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தே ஆகணும் என்ற நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கு. ஏன்னு சொன்னால் உங்களுக்கு இப்போ தெரியும், ஐஆர்ஜிசி அமைப்பு இருக்கும் வரைக்கும், அதாவது இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படை அமைப்பு இருக்கும் வரைக்கும் உலகத்தில் வந்து ஹமாஸையோ ஹிஸ்புல்லாவையோ மற்ற அமைப்புகளையோ வந்து கட்டுப்படுத்த முடியாது. ஒருவேளை அந்த அமைப்புகளை கட்டுப்படுத்தி முற்றுமுழுதாக அழிச்சாலும் கூட இன்னும் 10 அமைப்புகள் வந்து புதுசாக உருவாகும். அதாவது வந்து வேற அழிக்காமல் வந்து உங்களால் மரத்தை வந்து அழிக்க முடியாது. அப்போ வந்து ஐஆர்ஜிசி அமைப்பை வந்து பயங்கரவாத பட்டியலில் போட்டால் அது ஒட்டுமொத்தமாக ஈரானிய அரசாங்கத்தையே பயங்கரவாத பட்டியலில் போடுற மாதிரி வந்துடுமே என்று சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் அப்படி கிடையாது. ஈரானில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக வித்தியாசமான ஒரு இராணுவ கட்டமைப்பு இருக்குது. அதாவது வந்து மிக முக்கியமாக 3 வகையான இராணுவ கட்டமைப்பு இருக்குது. ஒன்று வந்து ஈரானுக்குரிய வளமையான இராணுவம், ஈரானிய இராணுவம். ஒவ்வொரு நாட்டுக்கும் எப்படி இராணுவம் இருக்குமோ அதே மாதிரி இருக்கக்கூடிய ஈரானிய இராணுவம், ஈரான் ஆர்ம்ட் ஃபோர்ஸ், அது ஒரு பக்கம் தனியே இருக்குது. அந்த இராணுவத்துக்கு வந்து தரைப்பட, கடற்பட, வான்பட, புலனாய்வு அமைப்புன்னு சொல்லி தனியே எல்லா விதமான பிரிவுகளோடையும் அது தனியே இருக்குது. அது தனியே இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொன்ன இந்த ஐஆர்ஜிசி அமைப்பு வந்து அது வந்து ஒரு விசேட படையணி என்று சொல்லலாம். ஈரானிய இராணுவத்தில் இருக்கக்கூடிய விசேட மற்றும் மோசமான கடும் பயிற்சிகள் பெற்ற கடுமையான ஆயுத வளங்கள் கொண்ட ஒரு சிறப்பு படையணி என்று சொல்ல முடியும் இந்த ஐஆர்ஜிசியை வந்து. இவர்களே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தரப்பட, வான்பட, கடற்படை என்று சொல்லி பல பிரிவுகள் இருக்கு. மொத்தமாக வந்து 5 பிரிவு இருக்கு இந்த ஐஆர்ஜிசியில். இது 2வது பிரிவு. இனி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் உச்சரிக்க போற சொல்லு, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களையும் வந்து பரவலாக வரப்போற ஒரு சொல் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா இந்த ஐஆர்ஜிசி 1979ஆம் ஆண்டு
உருவாக்கப்பட்டது இந்த அமைப்பு. இந்த IRGC-ல வந்து நன்கு பயிற்சி பெற்ற 2,50,000 உறுப்பினர்கள், 2,50,000 வீரர்கள் இருக்கணும் என்று சொல்லப்படுது. அதே மாதிரி ஈரானிய ராணுவம் மற்ற அமைப்புகள் எல்லாத்தையும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக ஈரானுக்காக சண்டை பிடிக்கக்கூடிய ஒட்டுமொத்த ராணுவ பலத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா அது கிட்டத்தட்ட 8 லட்சம் வரைக்கும் வருது. 8 லட்சம் படையினர் வரைக்கும் வருது. அதை விட ஈரானுக்கு மேல ஒரு தாக்குதல் நடத்தப்படுமாக இருந்தால், மிக முக்கியமாக இந்த IRGC-க்கு மேல ஒரு தாக்குதல் நடத்தப்படுமாக இருந்தால், இப்ப வெளியிலிருந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாவா இருக்கட்டும், ஹமாஸா இருக்கட்டும், மற்ற அமைப்புகள் எல்லாமே வந்து இவர்களுக்கு ஆதரவாக வந்து களத்தில் குதிக்கும் என்று சொல்லி நியூயார்க் டைம்ஸ்ல வந்து எழுதப்பட்டிருக்குது. அதனுடைய ராணுவ பத்தியில வந்து எழுதப்பட்டிருக்குது. இதை அளிக்கிறதாக இருந்தால் உலக நாடுகள் எப்படியான தந்திரத்தை கையாளும்? நேரடியாக ஈரான் மண்ணில் இறங்கி தாக்குதல் நடத்துமா? அப்படி ஒரு தாக்குதல் நடத்துகிற முயற்சியில் ஈடுபட்டா அது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமான முயற்சியாக இருக்குமே என்று சொன்னால் அது அவ்வளவு இலகுவான வேலையில் மிகப்பெரிய அழிவுகளையும் மிகப்பெரிய பாரதூரமான இழப்புகளையும் வந்து உலக நாடுகளுக்கு ஏற்படுத்தும். காசால வந்து போர் முடிவுக்கு வரப்போது, அந்த போர் முடிவுக்கு வந்த பிறகு அடுத்த கட்டம் என்ன என்ற கேள்விக்கு வந்து இங்க IRGC-ல இருந்தால் பதில் ஆரம்பிக்குது. மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.